Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான சிம்பிளான ஒரு துவையல் ரெசிபி பார்க்க போறோம். தூதுவளை துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய், வரமிளகா, துவரம் பருப்பு, புளி, கடலைப்பருப்பு, உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். கூடவே தூதுவளை இலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை இலையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தூதுவளை இலையை பொறுத்த வரைக்கும் சளி, இருமல், கபம், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் சளி இருமலுக்கு எல்லாமே. குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவும் நல்லது. ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கான எல்லா ஆற்றலும் இந்த கீரையில் இருக்குது. சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துருக்கோம். இது கூடவே வரமிளகா, புளி, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, தூதுவளை துவையல் தயாராகிடுச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து துவையலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான துவையல் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.